நான் கேட்டதுக்கு பதில் இல்லையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. உன் குரல்ல எப்பவுமே ஒரு துள்ளல் இருக்கும். அந்த துள்ளல் மிஸ்ஸிங். என்னாச்சு? அது வந்து ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன மாதிரியான பிரச்சனை? ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு நான் உன்னை இழக்கணுங்கிற மாதிரி பிரச்சனை. ப்ரமோஷன் கிடைச்சது சந்தோஷமான விஷயம். இழப்புன்றது சங்கடமான விஷயம். சந்தோஷமானது சங்கட விஷயம் என்ன? அது என்னன்னா, நேத்து எங்க எம்டியை சந்திச்ச போது எனக்கு அந்த கீர்த்தனா வேணும், அரேஞ்ச் பண்ணுங்க. உனக்கு ப்ரமோஷன், எனக்கு கீர்த்தனா. இப்ப என்ன பண்ண போறோம்? அதான் எனக்கு புரியல. ஒரு பக்கம் தங்கச்சியோட கல்யாணம் இப்பதான் நல்லபடியா அமைஞ்சது, இன்னொரு பக்கம் ப்ரொமோஷனுக்கு அந்த ஆள் வச்சிருக்க செக். எப்படி இதுல இருந்து தப்பிச்சு வரப்போறோன்னே தெரியல. நீங்க என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்கீங்க? என்னோட இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, அவனோட கீழ்த்தளமான கேவலமான ஆசை நிறைவேறக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். உங்களுக்கு இந்த வேலை போனா வேற வேலை கிடைக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முயற்சி பண்ணா வேற வேலை கிடைக்கும். ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்காம போயிட்டா உங்க தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துவீங்க? சொல்லுங்க, எப்படி நடத்த போறீங்க? தெரியல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. அந்த ஆளை போய் நான் சந்திக்கிறேன். கீர்த்தனா, நீ போய் சந்திச்சு வேற மாதிரியான ஒரு பிளே பண்ண போறேன். என்ன பிளே? அத நான் இப்ப சொல்றதை விட செஞ்சுட்டு வந்து சொல்றேன். இல்ல, எனக்கு நம்ம என் மனசு கொஞ்சம் உறுத்தலாதான் இருக்கு. நீ போய் அந்த ஆளை சந்திக்கிறது எனக்கு சரியா படல. ஏன் பயப்படுறீங்க? அவன் என்ன சிங்கமா புலியா? அவன் அதுக்கும் மேல, அவன் எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணவனே தெரியாது. உங்க வேலையில அவன் கை வைக்கவும் மாட்டான், அதே நேரம் என் மேலயும் கை வைக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட தான் நான் அவனை சந்திக்க போறேன். அப்படி நீ அவனை தனியா சந்திக்க போறதா இருந்தா துணைக்கு நானும் வருவேன். சரி, நான் போன 5 நிமிஷம் கழிச்சு நீங்க வாங்க, சரியா? ஓகே. எஸ், வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் உட்காருங்க. அவசரமா ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க டாக்டர். ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையனை தனியா சந்திச்சு பேசினேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல மனநிலையில தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க டாக்டர்? நேத்து ராத்திரி கூட மொட்டை மாடியில அவன் தனியா நின்று பேசிட்டு இருந்தது நாங்க பார்த்தோம். நல்ல மனநிலையில உள்ளவே அப்படி செய்வானா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கிற சில பேர் MBA மாணவர்களுக்கு பயிற்சி எடுப்பாங்க. அப்படி பயிற்சி எடுக்கிறவங்களோட முதல் வேலையே கண்ணாடி முன்னாடி நின்னு பேசி பழகிறது தான். அப்படி ஒரு ஹைலி சொபிஸ்டிகேட்டட் ஃபார்முலாவை தான் உங்க பையன் ஃபாலோ பண்ணிருக்காரு. நீங்க சொல்றத கேக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். அப்ப என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாமா? வேண்டாங்க, முடிஞ்சா அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணங்கிற பேச்சு எடுத்தாலும் எரிஞ்சு விழறான் டாக்டர். வர சண்டே நான் அவரை கெஸ்ட் ஹவுஸ்ல மீட் பண்றதா சொல்லியிருக்கேன். அப்போ இத பத்தி நான் அவர்கிட்ட கன்வே பண்றேன். அப்ப அவனுக்காக நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் டாக்டர். டெஃபினட்டா ஆரம்பிங்க. அது சொல்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாதனாலதான் இவ்வளவு நாளா பொண்ணு தேடுறதுக்கு பயந்துட்டு இருந்தோம். நன்றி எல்லாம் எதுக்குங்க? என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்யறேன், அவ்வளவுதான். சரிங்க டாக்டர். அப்ப நாங்க புறப்படுறோம் டாக்டர். வாங்க, வரோம் டாக்டர். போயிட்டு வாங்க.
உங்க பையனுக்காக தான் நான் இத்தனை வருஷமா பகைய வச்சு காத்துட்டு இருக்கேன். சாகடிக்கிறதுக்காக நான் தேடிக்கிட்டு இருந்த ஆளுக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான சிச்சுவேஷன் வந்திருக்கேன்னா இட்ஸ் கிரேட். இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி டெய்லி 1 மாசத்துக்கு கட்டு போடணும். அப்போ நீங்க 1 மாசம் இங்க இருக்கீங்களா? அதுதான் எனக்கும் புரியல. இந்த மாற்று மருந்தான தனிமத்தின் சாறு இன்னும் 1 மாசத்துல கிடைச்சிரும். அது வரைக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா நாம இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கையை எடுத்துதான் ஆகணும் மேடம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? இவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும்? எங்க வீட்ல 15 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரி. ஏன், எதுக்கு கேக்குறீங்க? இந்த அம்மாவை எங்க ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் குணப்படுத்தி கூட்டிட்டு வரலான்னு நினைக்கிறேன். சரி, நீங்க எது பண்ணாலும் அவ உயிர் பழிச்சாகணும். அந்த மாதிரி பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் பணமும் ஒரு ஆம்புலன்ஸும் ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் இருங்க. ராஜி அம்மா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. என்ன கை ரொம்ப எரியுதா? பின்ன தெரியாதா? எத்தனை நாளைக்கு தான் நான் எப்படி நடிச்சிட்டு இருக்கிறது? நான் சொல்ற வரைக்கும் நீ நடிக்க தான் செய்யணும். இதோ நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. பில்டப் பண்ணலான்னு பார்த்தேன். ஆஸ்பத்திரியில டாக்டருக்கு வேற பணம் தரணும்ல. ஏதோ சத்த வர மாதிரி இருக்கு. அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன். படு.
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.